இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 16, பொறை உடைமை. குறள் எண் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னை அகழ்வாரை விழாமல் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் தலையாய அறமாகும் என்கிறார். அதாவது, ஒருவர் தம்மை இகழ்கின்ற போது நாம் அவனை எதிர்த்து நாமும் இகழக்கூடாது. அது அவனுடைய அறியாமை என்று உணர்ந்து நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான், அதாவது இந்த பொறுமை என்பது வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உள்ளன. அதாவது அந்த பொறுமை இல்லை என்றால் நட்போ அன்போ காதலோ ஏற்படாது. ஒருவன் அறியாமையில் செய்த ஒரு இகழ்வால் நாம் அவனை திரும்பவும் இகழக்கூடாது. அப்படி இகழ்தல் நல்ல பண்பு கிடையாது, நல்ல அறச்செயலும் கிடையாது. தெய்வப்புலவர் அறச்செயல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு பதிலுக்கு பதிலாக அவனை இகழக்கூடாது. இப்போ ஒரு நிலத்தை ஒருத்தர் தோண்டுகின்றான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலத்தை தோண்டும் போது அந்த நிலம் என்ன செய்கிறது? அது அவனை ஏற்றுதுன்னா ஏதாவது இதாகிறதா? ஒன்றும் கிடையாது. அவனை தோண்டும் போது அதை அப்படியே இருக்கிறது. அது மறுபடியும் ஒன்றுமே செய்யவில்லை. அதுபோல நாமும் இகழ்வாரை பொறுத்தல் தலையாகும். அதுதான் தலையாய பண்பாகும், தலையாய அறமாகும். அப்படி இருக்க வேண்டும். நாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அது எதை உதாரணம் கொடுத்துருக்காரு? ஏன்னா விவசாயிலாம் நிலத்தை தான் உழுவாங்க. அது விவசாயத்தை தான் கொடுத்துருக்காரு உதாரணமாக. விவசாயி நிலம் உழுகிறாங்கல்ல, அப்போ அந்த நிலத்தை தான் அவர் உதாரணமாக கொடுத்துருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு குறள்னு பாருங்கள். அதன்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு எதிரியே கிடையாதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கலாமுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.